இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் ஹோண்டா SP125. ஹோண்டாவோட 125cc ப்ராடக்ட் லைனப்பை பொறுத்தவரை அவங்க வந்து ரெண்டு வெஹிக்கிள்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒன்று வந்து இந்த SP125, இன்னொன்று வந்து கொஞ்சம் கூட ஸ்போர்ட்டியாக இருக்கக்கூடிய ஹார்னட் 125 அப்படிங்கிறது. அந்த மாடலுமே நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம், அந்த CB ஹார்னட் 125. அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அந்த வீடியோவை பார்க்காதவங்களுமே பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மோர் ப்ராக்டிக்கலான ஒரு ஃபேமிலி ஓரியன்டான கம்ப்யூட்டரான SP125 பற்றி ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 2.5 years முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தரோட ரிவ்யூ பண்ணியிருந்தோம். திருப்பி இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இந்த வெஹிக்கிளை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டியோட அந்த ப்ராக்டிகாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது, கூடவே வந்து அந்த ஒரு மைலேஜ், ரிலையபிலிட்டி ப்ளஸ் அந்த ஈஸ் ஆஃப் யூஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ், ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த SP125 பொறுத்தவரை உங்களுக்கு ரெண்டு வேரியண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட், இன்னொன்று வந்து டீலக்ஸ். ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வராது, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ட்ரம் பிரேக்ஸ் தான் வரும். கூடவே வந்து சிம்பிளான ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் ப்ளஸ் வந்து அந்த TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ டிசைன் டீட்டெயிலிங் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஏர்லியராக இருந்த அந்த SP125ஓட ஓவரால் சில் அவுட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SP125 ஆகட்டும், SP160 ஆகட்டும், கிட்டத்தட்ட அந்த பாடி பேனலிங் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நெக் அண்ட் நெக் வந்து உங்களுக்கு சேமாக தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. டிஃபரன்ஸே வந்து உங்களுக்கு என்ஜின் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ரியர் டயர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு வெஹிக்கிளுக்குமே வந்து டிஃபரன்ஸே வரும். ஸோ வந்து இது 125cc இருந்தாலும் அப்படி வந்து ரொம்ப குட்டியான ஒரு 125cc இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பல்கியாக கொஞ்சம் கூட ஒரு மாசாக காட்டக்கூடிய ஒரு லெவலில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹெட்லாம்ப் கவுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஷார்ப்பான டீட்டெயிலிங்கோட தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பாடி கிராஃபிக்ஸ் வந்து புதுசாக இந்த வெர்ஷனில் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு ஹெட்லாம்போட சைடில் அது கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து எல்இடியிலே உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் வருது. உங்களுக்கு எல்இடியில் தான் வந்து பேஸ் வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் வருது. சிம்பிளான இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு 17 inch வரக்கூடிய வீல்ஸ் வருது. உங்களுக்கு அலாய் வீலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன டிசைன் டீட்டெயிலிங், அதாவது அந்த எண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பிளிட்டாக இருக்கக்கூடியது மாதிரி டிசைனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80/100 வரக்கூடிய டயர் சைஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்படியே சைட் பேனலிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டேங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக ஒரு சிம்பிளாக இல்லாமல், அதாவது பொதுவாக 125cc ஒரு சிம்பிளான ஒரு டேங்காக வரும், அதாவது ஷைன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு கவுல் மாதிரி கொடுத்து ப்ளஸ் இந்த ஒரு லோவர் போர்ஷனில் வந்து கொடுத்து அதாவது என்னென்னா இந்த 160, 125 ரெண்டுமே வந்து காமனான ஒரு டிசைன் இதில் வந்து மெயின்டைன் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டான டிசைன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தான் உங்களுக்கு ஹோண்டாவோட அந்த 3D லோகோவுமே வந்து வருது. என்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெர்டிகலி மவுண்ட் என்ஜின் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப்செட்டாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் தான். இதுலேயுமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பேசிக்காக பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த அட்வான்ஸ்டான ஒரு ஃப்ரிக்ஷன் ரிடக்ஷன் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஸ்டன் கூலிங் ஜெட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு பிஸ்டனோட அந்த ஒரு வியர் அண்ட் டியரை வந்து மேக்ஸிமம் கம்மி பண்ணும். அதுக்கு கூடலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரோலர் ராக்கர் ஆர்ம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியுமே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்வ் ட்ரெயின் காம்பனண்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆஃப் அந்த இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் அது நடக்கும்போது மினிமலான ஃப்ரிக்ஷனில், அதாவது அந்த உராய்வுகள் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்த டைப்பில் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் ஹையாக இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த தேய்மானம் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால இன்ஜினோட அந்த லாங்கிவிட்டியுமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா 3 வருஷம் வந்து ஸ்டாண்டர்டான வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 7 வருஷம், அதாவது 3+7 10 years வரைக்கும். அந்த கடைசி 7 வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜினோட காம்பனன்ஸுக்கு வந்து உங்களுக்கு வாரண்டியுமே அடிஷ்னலாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சீல் டைப்லேயே வந்து உங்களுக்கு செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து அந்த செயினோட அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு செயின் வந்து உங்களுக்கு அந்த செயின் கார்டுமே வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 160 mm வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து உங்களுக்கு வருது. அதுக்கு மேலே உங்களுக்கு சைட் ஸ்டாண்டுக்கான என்ஜின் கட் ஆஃப் இந்த மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து திருப்பி டேங்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த கலர்ஸுமே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பேனல்லையுமே அந்த டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே ரியர் பேனல் வந்தப்போதும்
உங்களுக்கு அந்த யூனிக்கான ஷேப்பில் இருக்கக்கூடிய டெயில் லேம்புமே வந்து உங்களுக்கு வருது. ரியர் வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிட்ரஸ் வந்து ஆக்சரியாக மாட்டிக்கலாம். சாரி கார்டு வந்து உங்களுக்கு நீட்டான ஒரு ஃபிட்மெண்ட்டாக உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்து உங்களுக்கு வருது. நீட்டாகவே இருக்குது உங்களுக்கு டிசைன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஃப்ளர் வந்து உங்களுக்கு குரோம் ஒரு கார்னிஷோட, அதாவது குரோம் ஃபினிஷிங்கோட உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்ஜினுக்கான வந்து ஒரு டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு ஸ்மார்ட் பவர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E20 கம்ப்ளைண்டான இன்ஜின் தான். ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிக்கருமே வந்து கொடுத்துருக்காங்க. 125 cc ரொம்பவே ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம். ரியர் டயரைமை பொறுத்தவரை 17 இன்ச் வரக்கூடிய வீல் தான். இதில் வந்து உங்களுக்கு டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100/80 வரக்கூடிய டயர் சைஸுமே கொடுத்துருக்காங்க. ரியர் ஷாக் அப்சர்வர் வந்து உங்களுக்கு 2 ஸ்ப்ரிங் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு டுவல் ஷாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீலோடையுமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து இதில் வந்து வருது. ஸோ ஓவரால் உங்களுக்கு டிசைன் வந்து நீட் அண்ட் ப்ராக்டிக்கலாக வந்து இருக்குது. அதில் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. இப்போ வண்டியோட சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்காகவும் இருக்குது, அதே நேரத்தில் டீசென்ட்லி வந்து ஒய்டாகவும் இருக்குது. ஸோ வந்து இப்போ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப வந்து அந்த ஸ்டெப்பை வந்து மேலே வசத்தாமல் அப்படியே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டாக வச்சுருக்காங்க. டேங்குமே வந்து டீசெண்டாக தான் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஷேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராக்டிகாலிட்டிலேயுமே வந்து சூப்பராகவே வந்து இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹேண்ட் ரெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ஆக்சஸரியாக வந்து மாட்டிக்க முடியும். இப்போ இதில் இருக்கக்கூடிய சுவிட்ச் கியர் ப்ளஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் தான். ஸோ ஃபுல்லி அந்த கலர்டு டிஎஃப்டி பேனலாகவே வருது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங் லைட்ஸ், ரைட் சைட்லேயுமே வந்து வார்னிங் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சென்டர் போர்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரைட்டான சன்லைட்லேயுமே வந்து நல்லாவே லெஜிபிளாக தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நைட், அதாவது டார்க்கான இடத்துல வந்து உங்களுக்கு அந்த டார்க் மோடுக்குமே வந்து மாறும். நம்ம ரைடில் வந்து அது கரெக்டாக இருக்கும். அது சேஞ்ச் ஆகிறதுமே அதையுமே நீங்கள் ஃபுல்லாக வீடியோ வந்து பாருங்கள். ஸோ வந்து இந்த எக்கனாமி மோட் இண்டிகேட்டரை வந்து டாப் லெஃப்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம டீசெண்டான ஸ்லோ ஸ்பீட்ஸில் அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பார் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும். அப்படி இது ஃபில் ஆகுது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து மைலேஜ் கிடைக்கிற மாதிரி ஓட்டுறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ரியல் டைம்லேயே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், மேலே வந்து டேக்கோமீட்டர், பெரிய ஒரு ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். இதில் வந்து ஃபியூல் ப்ளஸ் வந்து கிளாக் வருது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு 4 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப், டவுன், ரைட், லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதில் வந்து அப் ஆர் டவுன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மாறுது. நமக்கு ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, டோட்டல், இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல். இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் அப்படின்னா என்னென்னா நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம கொடுக்குற ஆக்சிலரேஷனை பொறுத்து எவ்வளோ km/லிட்டர் வந்து மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுமே அந்த ரீட் அவுட் காட்டிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் அதை வந்து ரியல் டைமில் வந்து ஒர்க் ஆகிறதுமே பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ரைட் ஆர் லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைட் எண்டில் இருக்குது பாருங்க, அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ அதில் வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி, வெஹிக்கிளோட செட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த ஹோண்டா ரோட் சிங் அப்படிங்கிற ஆப்புமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால கூடவே அதில் வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், காலிங், மெசேஜ், உங்களுக்கு ஆன்சர் பேக் பண்ணலாம், வெதர் ஃபோர்காஸ்ட், மியூசிக் கண்ட்ரோல் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து மற்றபடி ஜென்ரல் சர்வீஸ் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த டிஸ்பிளேலே வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு லெஃப்ட் சைடில் கீழே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல கொஞ்சம் ஹிட்டனாக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த டைப் சிக்கான சார்ஜரையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலி ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். ஓவரால் உங்களுக்கு சுவிட்ச் கியர் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ஜின் கில் கிடையாது, அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் ஆன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து அதை ஆன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேவைப்பட்ட அதை வந்து ஆஃப் பண்ணியே வந்து விட்டுக்கலாம். நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இதில் வந்து அப்படியே நிப்பாட்டி இருந்தோம், நமக்கு இது ஆஃப் ஆயிடுச்சு வெஹிக்கிள். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டரை கொடுத்த உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு இதுவுமே வந்து அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டமுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீச்சராக தான் இருக்குது. எப்போவுமே சிட்டிக்குள்ளாடி ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வந்து ஒரு ஃபியூல் சேவிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் ஆன் ஆகும்போது உங்களுக்கு இதில் வந்து ஜஸ்ட்டு பிளிங்க் ஆகிட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் ட்ரிகர் ஆகி இது வந்து ஆஃப் ஆகும்போது அந்த இண்டிகேஷனுமே வந்து வருது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிங் சுவிட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் வந்து ஹார்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நீட்டாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டியில் ஏறி உட்கார்றதுக்கும் எர்கனாமிக்ஸுமே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 117 கிலோ வந்து வண்டியோட வெயிட் வருது. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 மில்லிமீட்டர். உங்களுக்கு டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் வந்து உங்களுக்கு ஃபியல் டேங்கோட கெப்பாசிட்டியுமே வருது. ஸோ ரைடிங் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது
ஒரு பெர்ஃபெக்டான ரிலாக்ஸ்டான ஒரு கம்ப்யூட்டர். இப்போ என்னென்னா அவங்களோட லைனப்லேயே வந்து ஹார்னட் இருக்குது. ஹார்னட்டில் வந்து கொஞ்சம் கூட ரியர் செட்டாக வந்து ஃபுட்பெக்ஸ் இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்போர்ட்டியாக இருக்கும். பட் இது வந்து நல்ல ரிலாக்ஸ்டாக வந்து வண்டியை ஓட்டுறது மாதிரி வந்து ஒரு நீட்டான பொசிஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. வெயிட்டுமே வந்து உங்களுக்கு டீசெண்டாக தான், மேனேஜபிளாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த கம்ஃபர்ட்டுக்கு வந்து எந்த குறையுமே இல்லாமல் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சீட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 790 மில்லிமீட்டர்ஸ் வந்து சீட்டோட ஹைட்டுமே வருது. இதுவுமே டீசெண்டான ஹைட்டு தான். கொஞ்சம் ஷார்ட்டானவங்க, கொஞ்சம் ஹைட்டானவங்க ஒரு பேலன்ஸ்டாக நீட்டாகவே வந்திருக்கும். ஹைட்டானவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீயாக தான் உங்களுக்கு அந்த ஹேண்டில் பாருமே செட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக வந்து ரைட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணியுமே பார்ப்போம். இப்போ வந்து சைலண்ட் ஸ்டார்ட்லேயே தான் உங்களுக்கு ஸ்டார்ட்டும் ஆகுது. வண்டி வந்து அப்படி ஸ்மூத்தாக சூப்பராக வந்துருக்குது. வண்டியோட அந்த என்ஜின் சவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிஃபைண்டாக ஸ்மூத்தாகவே வந்துருக்கு. இப்போ நம்ம இந்த SP 125 ரைட் பண்ணோம். ஸோ அந்த சைலண்ட் ஸ்டார்ட் சிம்பிளாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ஜின் வந்து ஸ்மூத்தாக ரிஃபைண்டாக அப்படி ஐட்லிங்கில் வந்து சுத்தமாக வைப்ரேஷன்ஸே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பவர் டெலிவரி தான் வந்து ஒரு மெயின் ஆஸ்பெக்ட். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. லோவர் எண்ட்லேருந்தே பக்காவான அந்த ட்ராக்ஷன் இருக்குது. இப்போ ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு 5th போட்டாச்சு. அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ ரிஃபைண்டாக வந்துருக்குது. சுத்தமாக எந்த வைப்ரேஷன்ஸோ என்ஜின் நாக்கிங்கோ இடுக்கிறது மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக வந்துருக்குது. அதே நேரத்தில் அப்படியே ஆக்ஸலரேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அந்த பவருமே வந்து சிம்பிளாக கிடைக்குது. இப்போ கம்ஃபர்ட்டை பொறுத்தவரையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை வந்து கொடுக்குது. இந்த மாதிரி பேட் பேச்சஸ் அப்படி பேட்ச் ஒர்க் பண்ண ரோட்டில் எல்லாமே வந்து ஈஸியாக போக முடியுது. வண்டி ரொம்ப அலுங்காமல் இருக்கிற மாதிரி ஒரு மைன்யூட்டான ஸ்டிஃப்னஸோட ப்ளஸ் வந்து அந்த கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேலன்ஸ்டான டியூனிங்கில் சூப்பராகவே வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். என்னென்னா டீசெண்டான உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் கிடைக்குது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் கேரக்டர் ப்ளஸ் வந்து அந்த கம்ஃபர்ட் எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறது மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி ரொம்ப வந்து உங்களுக்கு கியர் சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையுமே வந்து 3rd கியர் நம்ம அவ்வளோ ஸ்லோ ஆகிட்டு பொதுவாக வந்து நான் 2nd கியரில் கொஞ்சம் பவருக்கு அப்படி வர்ற இடம். பட் இதில் நம்ம 3rd கியரில் வந்தால் கூட நமக்கு ஈஸியாகவே வந்து அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து வர முடியுது. அதாவது சின்ன ஒரு ஏற்றோன்னா கூட அந்த 3rd கியர்லேயே நமக்கு டீசெண்டான அந்த லோ அண்ட் ட்ராக்ஷன் சூப்பராக இருக்கிறதுனால நமக்கு ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. சிட்டியில் நம்ம ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டான கியர் சேஞ்சஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த வண்டியில் வந்து தேவைப்படாது. அது வந்து நமக்கு டவுனுக்குள்ளாடி நாளுக்கு நாள் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த யூசேஜுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். 30 இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஸ்பீடு வந்துட்டோம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் எந்த வைப்ரேஷன்ஸுமே இல்லாமல் அப்படியே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இன்னொன்று ஹேண்ட்லிங்குமே பார்த்திங்கன்னா இப்போ சின்ன கார்னர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக எடுக்கலாம். நம்ம சொல்கிறது மாதிரி வந்து வெஹிக்கிளுமே பிஹேவ் பண்ணுது. டீசெண்டான கிரிப் லெவல்ஸுமே வந்து இருக்குது. நமக்கு 100 செக்ஷன் வரக்கூடிய ரியர் டயர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா 2nd கியர் அந்த லோவர் அண்ட் ட்ராக்ஷன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் எவ்வளோ நம்ம ஷார்ட்டாக கியர் ஷிஃப்ட் பண்ணாலும் நமக்கு அப்படி வந்து அந்த என்ஜின் இடிக்கிறது மாதிரி அந்த நாக்கிங்கோ எதுவுமே இல்லாமல் இந்த ஸ்மூத்னஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கியரை டவுன் பண்ணி ஆக்ஸலரேட் பண்ணோன்னா அப்படி ஜம்முன்னு வந்து உங்களுக்கு பவருமே வந்து கிடைக்குது. பிரேக்ஸுமே டீசெண்டாக இருக்குது. இப்போ என்னென்னா இதில் ரியர் ட்ரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பவர், அதாவது பயங்கரமான பிரேக்கிங் இல்லாத மாதிரி நமக்கு தோணுது. ஃப்ரண்ட் பிரேக்ஸுமே வந்து டிஸ்க் தான், பட் வந்து அவங்க டீசெண்டாக தான் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவோ அக்ரெசிவாகவோ உங்களுக்கு டியூன் பண்ணலை. ஏன்னா வண்டி உங்களுக்கு சாசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக வெல் டியூன்டாக இருக்குது. சஸ்பென்ஷன் எல்லாமே. ஸோ அந்த ஹேண்ட்லிங் கேரக்டருமே இருக்குது, என்ஜின் டீசெண்டான பவர் இருக்குது. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த பிரேக்ஸுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தோம்னா இன்னும் வந்து அந்த ஸ்போர்ட்டியான ஒரு கேரக்டர் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி ரொம்பவே மோசமான ரோட்டில் நான் அப்படி ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டுறதுக்கும் டீசெண்டாக இருக்குது.
உங்களுக்கு அது ஒரு மீடியமான ஸ்டிஃப்னஸ் ப்ளஸ் வந்து அந்த கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற ஒரு பேலன்ஸ்டான ஒரு டியூனிங் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது டார்க் மோடுக்கு சேஞ்ச் ஆச்சு. ஸோ இது வந்து என்னென்னா அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த சின்ன டனலுக்குள்ளாடி வந்தபோது கொஞ்சம் டார்க்கான இடத்துல வந்து அதை டார்க் மோடுக்கு சேஞ்ச் ஆச்சுது. அடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மல் ஒயிட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து என்ன அப்படின்னா நமக்கு இது விசிபிலிட்டி நமக்கு டே டைம்லேயே சூப்பராக தான் இருக்குது. அதை தாண்டி வந்து நைட்டில் நம்ம ஓட்டும்போது ரொம்ப நமக்கு கண்ணில் அப்படி அது ஷார்ப்பாக தெரியாமல் இருக்கிறதுக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு டார்க் மோடுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஹைவேல கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டி நமக்கு அந்த ஸ்டெபிலிட்டியுமே வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஹைவேல நம்ம ஆக்சிலரேட் பண்ணி போகும்போது வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்த லோவர் எண்டுக்கே டியூன் பண்ணியிருக்கிறதுனால வைப்ரேஷன்ஸ் எங்கே கிக்கின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4000 RPM தாண்டும் போதே வந்து மினிமலான வைப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு சீப்பின் ஆக தொடங்குது. என்னென்னா இப்போது SP 160 எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6000 RPM வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 5000 RPM ரேஞ்சில் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. 60க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்படி ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் தெரியுது. ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஷார்ட்டர் கியரிங் தான். உங்களுக்கு அப்படியே வந்து சிட்டிக்குள்ளாடி உங்களுக்கு ஒரு 40 to 60 அந்த ரேஞ்சில் வந்து சிட்டிக்குள்ளாடி டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அப்படி வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ரேஸ் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு 5000 RPMக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டி அப்படி நல்லா ரேஸ் ஆகுது. ஆனால் என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோத்துக்கு வந்து நமக்கு ஸ்பீடு பில்ட் ஆகும் அப்படி வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து தெரியல. மற்றபடி ஸ்டேபிலிட்டி சூப்பர், அதில் வந்து எந்த குறையுமே இல்லை. பார்த்திங்கன்னா 80 இது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 80 எல்லாம் ஆல் டே லாங் நம்ம அப்படி வந்து க்ரூஸ் பண்ணலாம். ஒரு 6000 RPMல என்ஜின் ஸ்பின் ஆகுது. ஆனால் வைப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு ஃபுட் பெக்ஸில் ஹேண்டில் பாரில் வந்து கொஞ்சம் மீடியமாகவே வந்து வைப்ரேஷன்ஸ் தெரியுது. அப்படி ரொம்ப எரிச்சல் அடைகிற மாதிரி எல்லாம் வைப்ரேஷன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஹோண்டா என்ஜின் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ரிஃபைன்மெண்ட் அந்த ஒரு கம்மியான வைப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு இதில் வந்து லைட்டாக தெரியுது, அவ்வளோதான். சூப்பர் ஸ்மூத் இல்லை, பட் வந்து மீடியமான ஒரு வைப்ரேஷனோட அப்படியே வந்து உங்களுக்கு செட்டில்டாக இருக்குது. இப்போ இந்த வண்டிகளை பொறுத்தவரை நம்ம அந்த 100-110 அதெல்லாம் வந்து போகலாமா அப்படின்னா போகலாம். ஆனால் வந்து நம்ம ஸ்மூத்தாக அதை வந்து ஒரு 80 வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் வண்டியோட இன்ஜினோட லாங்ஜிவிட்டிக்கு நல்லது. அதை தாண்டி வந்து நம்ம சேஃப்டிக்கு வந்து அதுதான் பெட்டர். இப்போ 100 எல்லாம் நீங்கள் அடிக்கடி போனால் கூட ஒன்றும் பண்ணாது. பட் வந்து இந்த வண்டிக்கு அவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் செட்டிங்கில் டீசெண்டான அந்த ஒரு ஸ்லோ ஸ்பீடில் சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரேக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம வந்து வண்டி ஓவராக ரேஸ் பண்ணாமல் அப்படி ஓட்டினா தான் நமக்கு அந்த சேஃபான பிரேக்கிங்குமே வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஓவர்டேக்கிங்ஸ் பண்ணணுமா அதுக்குமே வந்து நல்ல ஒரு பவர் இருக்குது. அழுத்தலாம். மிட் ரேஞ்ச் வரைக்கும் வந்து டீசெண்டான ஒரு புல் வந்து கிடைக்குது. டாப் அண்ட் சுத்தமாக இல்லை. ஒரு 80 எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. 60 வரைக்கும் எல்லாம் ஜம்முன்னு அப்படி ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி 60, 65 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு பக்காவாக அப்படி அவ்வளோ சாஃப்டாக சாலிடாக வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது வண்டியோட ரைடு பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சூப்பரான சிட்டி கம்ப்யூட்டர். அந்த லோ அண்ட் டார்க் ஆகட்டும், கியரோட ஷிஃப்டிங் ஸ்மூத்னஸ் ஆகட்டும், அப்பப்போ வந்து நமக்கு அந்த ஃபால்ஸாக வந்து கியர் ஷிஃப்ட் ஆகுது. ஃபால்ஸாக ஷிஃப்ட் ஆகிறது அப்படின்னா நம்ம கிளச்சு பிடிச்சி கியர் டவுன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கியர் லீவரில் வந்து நீங்கள் மிதிக்கும் போது ஜஸ்ட் வந்து அது ஸ்லிப் ஆகும், கியர் ஷிஃப்ட் ஆகாது. அந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் நமக்கு இருக்குது. மற்றபடி கிளச் வந்து சூப்பர் லைட் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. சிட்டியில் ஓட்டுறதுக்கு வந்து வந்து ஈஸியாக தான் இருக்குது. கம்ஃபர்ட் வந்து டீசெண்டாக இருக்குது. பேலன்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் அண்ட் கம்ஃபர்ட் வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஹைவே ஸ்டெபிலிட்டி நம்ம சொன்ன மாதிரி அப் டு ஒரு 80 ரேஞ்சுக்கு வந்து நமக்கு ஸ்மூத்தாக ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. இதுதான் வந்து ஓவரால் தரவுலேயே ஒரு மெக்கானிக்கல் டீசெண்டான ஒரு மெக்கானிக்கல் பேக்கேஜ். மெயினாக என்ன அப்படின்னா நமக்கு
நல்ல ரிலேபிளாக இருக்கும். நம்ம கரெக்டாக சர்வீஸை மட்டும் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணி வண்டி வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லாமல் வண்டி வந்து சூப்பராக வந்து லாங் டேர்ம் யூசேஜுக்கு பக்காவாக வந்திருக்கும். அதுதான் வந்து அந்த SP 125ஓட பாசிட்டிவ் அப்படிங்கிறது. ஸோ ஓவரால் இந்த வண்டியை பற்றி ஒரு வெர்டிக்ட் அப்படின்னு சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராக்டிக்கலான ரிலேயபிளான எந்த பிரச்சனைகளுமே இல்லாத ஒரு வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லாங் டேர்முக்கு பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த SP 125 வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். என்னென்னா டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து நல்ல கம்ஃபர்ட், உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான சீட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராக்டிகாலிட்டி ஆஸ்பெக்ட் வந்து பர்ஃபெக்டாகவே வந்துருக்குது. டீசெண்டான மைலேஜுமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். 50 to 55 வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி ஓவரால் நல்ல ஒரு ரிலேபிளான ப்ராடக்டாக இருக்குது. கூடவே நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா, நிறைய ரன்னிங் உங்களுக்கு இருக்கும். ஒரு சேல்ஸ் ஜாப் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு 7 இயர்ஸ்க்கு கூட வந்து அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி பேக்கேஜுமே போட்டு ஒரு 10 இயர்ஸுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ரீயான ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஓவரால் இந்த வண்டியோட ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி SP 125 யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து உங்களோட ஃபீட்பேக்கையுமே வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து நம்ம கண்டென்ட்டை ஷேர் பண்ணி நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.